அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கதையுலகம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மூடு பனிக்காடு அத்தியாயம் 62. அலைகளின் சீற்றம் கப்பலின் பக்கவாட்டில் மோதிச் சிதறியது. அந்த நீல பரப்பின் மீது மிதந்து கொண்டிருந்த பிரம்மாண்டமான SS விக்டோரியா கப்பல் இந்தியாவை நோக்கி தன் பயணத்தை தொடர்ந்து கொண்டிருந்தது. அடிவானத்தில் சூரியன் மெல்ல மறைந்து கொண்டிருக்க வானம் செந்நிற குழம்பாக காட்சியளித்தது. எலிசபெத் கப்பலின் மேல் தளத்தில் நின்று முடிவில்லாத அந்த பெருங்கடலையே உற்று பார்த்து கொண்டிருந்தாள். சில்லிட்ட காற்று அவளது கூந்தலை அழைந்து சென்றது. அவளது உள்ளத்தில் ஒருவித இனம் புரியாத நடிக்கம் குடிக்கொண்டிருந்தது. காலம் காலமாக தங்களை துரத்தி வரும் அந்த ரகசியம் இந்த புதிய தேசத்திலாவது தங்களுக்கு புகலிடம் கொடுக்குமா என்ற கேள்வி அவளை அலைக்கழித்தது. அவள் அருகே வந்து நின்ற தன் கணவனின் கரங்களை மெல்ல பற்றினாள். அவளது விரல்கள் லேசாக நடுங்குவதை அவன் உணர்ந்தான். ஆர்த்தர், இதெல்லாம் சரியா வரும்னு நினைக்கிறீங்களா? அங்கேயும் நமக்கு பிரச்சனை வராதுன்னு என்ன நிச்சயம் என்று அவளது குரலில் நடுக்கம் தெரிந்தது. ஆர்த்தர் அவளை பக்கவாட்டில் அணைத்தபடி தூரத்தில் தெரியும் அடிவானத்தை பார்த்தான். அவன் கண்களில் ஒரு ராணுவ வீரனுக்கே உரிய தீர்க்கம் இருந்தது. எலிசபெத், பயப்படாத. நான் இப்போ ஜெனரலா ப்ரொமோட் ஆகியிருக்கேன். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மெட்ராஸ்ல எனக்கு பெரிய பொறுப்பு கொடுத்திருக்காங்க. அங்க நான் தான் எல்லாம். அந்த பாதுகாப்புக்குள்ள உன்னை யாராலையும் தொட முடியாது என்று அவன் அழுத்தமாக சொன்னான். பின்பு குரலை தாழ்த்தி அவளது காதருகே குனிந்து தொடர்ந்தான். எலினோர் பத்தின விஷயங்களை மக்கள் இன்னும் முழுசா மறக்கல. ஏன், இந்த கவர்மெண்டே இன்னும் அதை ஞாபகம் வச்சிருக்கு. அவங்க இன்னும் எலினோர் வம்சத்தை தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. ஒருவேளை நீந்தான் அந்த வம்சத்துல வந்தவன்னு தெரிஞ்சா பெரிய பிரச்சனையாகிடும். நம்ம மொத்த குடும்பத்தையுமே அழிச்சிடுவாங்க. அதனாலதான் சொல்றேன், நாம இப்போ இந்தியாவுக்கு போறதுதான் சரியான முடிவு. ஆண்டு 1940. இந்திய தேசம் ஒரு கொதிநிலையில் இருந்தது. பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான சுதந்திர போர் அதன் உச்சத்தை எட்டியிருந்தது. மகாத்மா காந்தியும் அகிம்சை போராட்டங்கள் ஒரு புறம் மக்களை திரட்டிக் கொண்டிருக்க, சுபாஷ் சந்திரபோஸ் போன்றவர்கள் ஆயுதம் தாங்கிய புரட்சிக்கு தயாராகிக் கொண்டிருந்தனர். ஜவஹர்லால் நேருவும் சர்தார் வல்லபாய் பட்டேலும் தங்கள் ஆவேசமான பேச்சுகளால் தேசபக்தியை ஊட்டி வந்தனர். வெள்ளையனை வெளியேறு என்ற முழக்கம் இந்தியாவின் மூலை முடுக்குகள் எல்லாம் ஒலிக்க தொடங்கியிருந்த அந்த இக்கட்டான காலகட்டத்தில்தான் ஆர்த்தரும் எலிசபெத்தும் அங்கு நுழைகிறார்கள். ஆனால் எலிசபெத்தின் வரலாறு அந்த போராட்டங்களை விடவும் ஆழமானது. எலினோரின் மகளான சாரா தாமஸ் மறைந்த பிறகு தன் அடையாளத்தை முற்றிலுமாக மறைத்துக் கொண்டாள். தன் தாய் வழி வந்த அந்த அபூர்வ சக்திகளை அவள் எப்போதும் வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. ஒரு சாதாரண பெண்ணாகவே வாழ்ந்து தனக்கென ஒரு குடும்பத்தை உருவாக்கிக் கொண்டாள். இருப்பினும் அந்த ரத்தத்தில் ஊறியிருந்த ரகசிய வித்தைகளை தன் வம்சாவளியினருக்கு மட்டும் ரகசியமாக கற்றுக் கொடுத்திருந்தாள். தலைமுறை தலைமுறையாக கைமாறி வந்த அந்த பரம்பரை ரகசியம் இப்போது எலிசபெத்திடம் வந்து சேர்ந்தது. மெட்ராஸ் மாகாணத்தின் புதிய ஜெனரலாக பொறுப்பேற்க போகும் கணவனுடன் ஒரு ரகசியத்தின் பாரத்தை சுமந்து கொண்டு அவள் இந்திய மண்ணில் கால் பதிக்க தயாரானாள். பசுமை போர்த்திய அடர்ந்த காடுகளுக்கு இடையே அந்த பிரம்மாண்டமான பங்களா ஒரு தனி தீவு போல காட்சியளித்தது. சுற்றிலும் உயங்கி உயர்ந்த மரங்கள், அவற்றின் இடுக்கில் கசிந்து வரும் சூரிய ஒளி, எந்நேரமும் கேட்டுக்கொண்டிருக்கும் பறவைகளின் ரீங்காரம் என அந்த இடமே ஒரு மாயலோகம் போல இருந்தது. மெட்ராஸின் பரபரப்பான வாழ்க்கையிலிருந்து தள்ளி இயற்கை அன்னையின் மடியில் எலிசபெத்திற்காகவே அவன் கணவன் ஆர்த்தர் அந்த வீட்டை கட்டியிருந்தான். ஆண்டு 1942. காலம் வேகமாக உருண்டோடியிருந்தது. இப்போது எலிசபெத்துக்கு 2 வயதில் ஒரு அழகான பெண் குழந்தை இருந்தது. அவள் பெயர் எலினா. அது மட்டுமல்லாமல் எலிசபெத் இப்போது மீண்டும் கருவுற்றிருந்தாள். அவளது முகம் ஒருவித பொலிவோடும் அதே சமயம் தாண்மைக்கே உரிய அமைதியோடும் இருந்தது. பங்களாவின் விசாலமான முன்முகப்பில் நின்றபடி தூரத்தில் தெரிந்த ஏரியின் நீல நிறத்தை பார்த்து கொண்டிருந்தாள் எலிசபெத். ஆர்த்தர் மெல்ல பின்னால் வந்து நின்று தோளில் கை வைத்தான். எலிசபெத், இந்த இடம் உனக்கு ஓகேவா? ரொம்ப ஒதுக்குப்புறமா இருக்குன்னு தோணலையே என்று ஆர்த்தர் மென்மையாக கேட்டான். அவள் அவன் கையை தழுவியபடி முறுவலித்தாள். இல்லைங்க, இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்க வந்த உடனேயே மனசுக்கு ஏதோ ஒரு நிம்மதி கிடைச்ச மாதிரி இருக்கு. இந்த மரங்கள், இந்த காத்து எல்லாமே நம்ம கூட பேசுற மாதிரி ஒரு ஃபீல் என்றாள். பிரிட்டிஷ் அரசாங்கம் மூடு பனிக்காடு என்ற அந்த சிறிய கிராமத்தில் புதிய குடியிருப்புகளை நிறுவியிருந்தது. அது ராணுவ ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் ஒரு முக்கியமான இடமாக கருதப்பட்டது. அங்கிருந்த 90% பேர் பிரிட்டிஷ் அதிகாரிகள் மற்றும் அவர்களின் குடும்பங்கள். மீதமுள்ள 10% பிரிட்டிஷ் ஆட்சிக்கு விசுவாசமாக பணியாற்றும் இந்தியர்கள். அந்த ஊருக்கு பக்கத்திலேயே அடர்ந்த காடு, அதன் நடுவே ஒரு பெரிய ஏரி. ஊருக்குள்ள சகல வசதிகளுடன் கூடிய குடியிருப்புகள் இருந்தாலும் எலிசபெத் தனிமையை விரும்பினாள். அதனால்தான் ஏரிக்கு மறுபக்கத்தில் யாருடைய தொந்தரவும் இல்லாத அந்த அடர்ந்த காட்டுப்பகுதியில் அவர்கள் குடியேறினார்கள். ஊர் மக்கள் அவர்களை ஒரு விசித்திரமான குடும்பமாகவே பார்த்தார்கள். ஞாயிற்றுக்கிழமையானால் மற்ற பிரிட்டிஷ் குடும்பங்கள் வரிசையாக சர்ச்சுக்கு போவார்கள். ஆனால் எலிசபெத்தின் குடும்பம் ஒரு முறை கூட சர்ச்சு பக்கம் ஒதுங்கவில்லை. போகட்டும், பக்கத்தில் இருக்கும் இந்தியர்கள் போல கோவிலுக்காவது போவார்களா என்றால் அதுவும் இல்லை. ஒரு நாள் சந்தையில் எலிசபெத்தின் வீட்டு பணியம்மாய் மாரியம்மாவிடம் ஊர்க்காரர்கள் மெல்ல விசாரித்தார்கள்.
ஏமா மாரியம்மா, உன் எஜமானி அம்மா ஏன் ஒரு நாளும் சர்ச்சுக்கு வரதில்ல? அவங்களுக்கு சாமி நம்பிக்கை கிடையாதா, இல்ல நாத்திகவாதியா அவங்க? அதற்கு மாரியம்மாள் குழப்பத்துடன் சொன்னாள், அவங்கள புரிஞ்சிக்கவே முடியலப்பா. அவங்க எதுவும் சிலையோ போட்டோவையோ கும்பிடுறதில்ல. ஆனா விடியற்காலையில எழுந்து அந்த ஏரிக்கரையில போய் நிக்கறாங்க. அப்படியே அந்த மரத்தையும் செடியையும் தொட்டு பார்த்து ஏதோ பேசுறாங்க. சூரியனை பார்த்து சைகையில ஏதோ பண்றாங்க. எனக்கு பார்த்தா ரொம்ப விசித்திரமா இருக்கு. உண்மையில் எலிசபெத் தன் முன்னோர்கள் கற்றுக் கொடுத்த இயற்கையை வழிபடும் முறையை தழுவியிருந்தாள். அவளுக்கு மரம், செடி, கொடி, காற்று என இயற்கையின் ஒவ்வொரு அணுவும் கடவுளாக தெரிந்தன. அவள் கைகளை காற்றில் அசைக்கும் போது அங்கிருந்த மரக்கிளைகள் அதற்கு பதில் சொல்வது போல அசைந்தன. ஒரு நாள் மாலை வேளையில் ஏரிக்கலையில் எலிசபெத் தன் குழந்தையுடன் அமர்ந்திருந்தாள். ஏரியின் நீர் மழுமழுவென மின்னியது. அவள் தரையில் படர்ந்திருந்த செடிகளை தடவி கொடுத்தபடி மெல்ல பாடினாள். அப்போது அவள் பின்னால் வந்த ஆர்தர் மெல்ல பார்த்தான். எலிசபெத், ஊருக்குள்ள நம்மள பத்தி ஒரு மாதிரி பேசிக்கிறாங்க. நாம ஏன் சர்ச்சுக்கு வரதில்லன்னு எல்லாரும் சந்தேகமா பாக்குறாங்க. கொஞ்சம் கவனமா இருக்கணும் என்று கவலையுடன் கேட்டான். எலிசபெத் எழுந்து நின்று அமைதியாக சொன்னாள், ஆர்தர், நமக்கு எதுக்கு மத்தவங்க பார்வை? இந்த இயற்கை தான் என்னோட உயிர். இதுக்கு தெரியாத ரகசியம் எதுவுமே இல்லை. நம் முன்னோர்கள் கற்றுக் கொடுத்தது இதுதான். நாம யாரையும் காயப்படுத்தலையே, அப்புறம் ஏன் பயப்படணும்? அவள் பேச பேச ஏரியின் நீர் சட்டென ஒரு சுழற்சி போல மெல்ல அதிர்ந்தது. ஆர்தர் அதை கவனித்தான். அந்த அமைதிக்கு பின்னால் ஏதோ ஒரு மாபெரும் சக்தி ஒளிந்திருப்பதை அவனால் உணர முடிந்தது. மூடுபனிக்காட்டின் அடர்ந்த மரங்களுக்கு இடையே அந்த பங்களா ஒரு நிசப்தமான மர்மத்தை போல குடிகொண்டிருந்தது. 1947ஆம் ஆண்டு இந்திய தேசம் தனது சுதந்திர விடியலை நோக்கி காத்திருந்த வேளையில் இந்த வனப்பகுதிக்குள் ஒரு விசித்திரமான ஆற்றல் மெல்ல உருவெடுத்துக் கொண்டிருந்தது. 7 வயதான எலினா வீட்டின் புல்வெளியில் தனியாக விளையாடிக் கொண்டிருந்தாள். அவளது அசைவுகள் ஒரு நடனத்தைப் போல லாவகமாக இருந்தன. அவள் கையை மெல்ல அசைக்க அருகே இருந்த செடிகள் அவளை நோக்கி தலைகுனிந்து வணக்கம் சொன்னன. ஒரு கணம் அவள் சிரித்துக்கொண்டே சுழல தரையில் கிடந்த காய்ந்த இலைகள் யாவும் உயிர் பெற்றது போல அவளை சுற்றி ஒரு வளையமாக மிதந்தன. இயற்கையோடு அவளுக்கு ஒரு ரகசிய பந்தம் இருந்தது. எலிசபெத் இதையெல்லாம் ஜன்னல் வழியாக பார்த்தபடி பெருமூச்சு விட்டாள். ஆர்தர் பெரும்பாலும் அரசு பணிகளுக்காக வெளியே சென்று விடுவார். அந்த நேரங்களில் எலிசபெத்தும் எலினாவும் காட்டுக்குள்ளே செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தனர். ஒரு நாள் மாலை வேளையில் அடர்ந்த மரங்களுக்கு நடுவே ஒரு வட்டத்தை வரைந்துவிட்டு அதன் நடுவில் அமர்ந்து இருவரும் விசித்திரமான ராகத்தில் ஏதோ பாடினர். அவர்கள் பாட பாட அந்த இடமே அதிரத் தொடங்கியது. துளி கூட காற்றில்லாத அந்த பொழுதில் அங்கிருந்த மரங்கள் எல்லாம் பேய்த்தனமாக ஆடினர். பறவைகள் வழக்கத்திற்கு மாறான ஒலிகளை எழுப்பின. ஆனால் இந்த ரகசியங்கள் யாவும் மூடுபனிக்காட்டுக்குள்ளேயே புதைந்து கிடக்கவில்லை. எலிசபெத்தின் குடும்பத்தை பற்றி ஊருக்குள் ஏற்கனவே பல வதந்திகள் இருந்தன. அவர்கள் ஒரு நாளும் சர்ச்சிற்கு வருவதில்லை என்பது அந்த ஊர் பாஸ்டருக்கு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியிருந்தது. அந்த பாஸ்டர் ஒரு நாள் ரகசியமாக இந்த காட்டுப்பகுதிக்கு வந்து பதுங்கியிருந்து கவனித்தார். எலிசபெத்தும் எலினாவும் இயற்கையை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதை நேரில் கண்டதும் அவர் அதிர்ச்சியில் உறைந்து போனார். இவர்கள் சாதாரண மனுஷங்க இல்ல என்ற எண்ணம் அவர் மனதில் ஆழமாக பதிந்தது. சரியாக அதே சமயம் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் ரகசிய புலனாய்வுத்துறை எலினோர் வம்சாவளியை கண்டுபிடிக்க தீவிரமாக தேடுதல் வேட்டையில் இறங்கியிருந்தது. பாஸ்டர் கண்ட காட்சிகள் மற்றும் ஊர் மக்கள் சொன்ன தகவல்கள் யாவும் கோர்க்கப்பட்டன. புலனாய்வு அதிகாரிகள் ஒவ்வொரு புள்ளியாக இணைத்து பார்த்தபோது ஒரு அதிர்ச்சியான உண்மை வெளிப்பட்டது. பல தலைமுறைகளாக தாங்கள் தேடிக்கொண்டிருந்த அந்த மர்மமான அபூர்வ சக்தி கொண்ட வம்சம் தங்களது சொந்த ஜெனரல் ஆர்தரின் வீட்டுக்குள்ளேயே இத்தனை காலம் பாதுகாப்பான ஒளிந்திருக்கிறது என்பதை அவர்கள் ஒரு வழியாக தூர்வாரி தெரிந்து கொண்டனர். ஆகஸ்ட் 15, 1947 இந்தியா முழுக்க சுதந்திர கொண்டாட்டங்கள் களை கட்டியிருந்த வேளை. ஆனால் மூடுபனிக்காட்டின் அந்த பங்களாவில் மட்டும் ஒரு நிசப்தமான பதற்றம் நிலவியது. அன்று காலை ஒரு கருப்பு நிற ராணுவ வாகனம் ஊருக்குள்ள வந்தது. அதிலிருந்து இறங்கிய புதிய பிரிட்டிஷ் ஜெனரல் மெல்ல நடைபயின்றபடி ஏரியை கடந்து ஆர்தரை எதிர்கொண்டான். அவன் முகம் இருவி போயிருந்தது. ஆர்தர், உன்னோட சர்வீஸ் இதோட முடியுது. நீ இப்ப ஃபயர் பண்ணப்பட்டிருக்க. உன்னோட ஜெனரல் பதவி, அதிகாரம் எல்லாம் பறிக்கப்படுது என்று அவன் அதிகாரத்தோடு சொன்னான். ஆர்தர் அதிர்ச்சியுடன் எலிசபெத்தை பார்த்தான். ஜெனரல் தொடர்ந்தான், அது மட்டும் இல்ல, நீங்க இனிமே பிரிட்டிஷ் நாட்டுக்குள்ள நுழைய முடியாது. உங்களோட சிட்டிசன்ஷிப் கேன்சல் செய்யப்படுது. எலினோர் வம்சத்தோட ரத்தத்தை எங்க நாட்டுக்குள்ள விடக்கூடாதுங்கிறது மேலிடத்து உத்தரவு. உங்களை கொல்லாம விடுறதே பெரிய விஷயம். அதனால இங்கேயே இந்த மண்ணிலேயே கிடந்து சாவுங்க என்று சொல்லிவிட்டு வஞ்சக சிரிப்புடன் தன் வாகனத்தில் ஏறிச் சென்றான். அவன் சென்ற பிறகு எலிசபெத் தன் கணவனின் கையை பற்றிக் கொண்டான். ஆர்தர், இது நமக்கு பெரிய விடுதலை. அவங்க நம்மள துரத்தினாலும் பரவாயில்ல. நமக்கு இந்த மூடுபனிக்காடு கிடைச்சிருக்கு. இனிமே நம்மள தேடி யாரும் வரமாட்டாங்க. நாம நிம்மதியா இருக்கலாம் என்று ஆறுதல் சொன்னாள். ஆனால் கிளம்பிச் சென்ற அந்த புதிய பிரிட்டிஷ் ஜெனரலின் மனதுக்குள் ஊடிய எண்ணங்கள் மிகவும் கொடூரமானவை. தன் ஜீப்பில் அமர்ந்து அவன் தனக்குள் பேசிக் கொண்டான்.
முட்டாள்களே, நாங்க உங்களை இங்கேயே விட்டுட்டு போறது ஏதோ கருணையாலன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஒரு காலத்துல எங்க நாட்டிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்ட அந்த விச் கிராஃப்ட் இப்போ இந்த இந்திய மண்ணுல பரவட்டும். இந்த இந்தியர்கள் இப்போ எங்க அடிமைங்க இல்லாம இருக்கலாம், ஆனா இந்த அமானுஷ்ய சக்தியால அவங்க அழிஞ்சு சாகட்டும். எலினோர் வம்சம் ஒரு தீராத சாபம். அந்த சாபம் இந்தியாவை உருக்குலைக்கட்டும். நீங்க இங்கேயே இருங்க, உங்களை நாங்க கொல்ல தேவையில்லை. இங்க இருக்கிற மக்களே உங்களை வேட்டையாளுவாங்க. அந்த கயவனின் எண்ணங்கள் காற்றில் கரைந்தன. ஆனால் எலிசபெத்தின் குடும்பம் இதையெல்லாம் அறியாமல் ஒரு பேர் அமைதியில் திளைத்தது. அவர்களுக்கு அந்த வனம் ஒரு தாயை போல பாதுகாப்பளிப்பதாக தோன்றியது. எலிசபெத்தும் எலீனாவும் வனத்துக்குள்ளே நேரத்தை செலவிட்டனர். அவர்கள் ஊருக்குள் வருவதையே முற்றிலும் தவிர்த்தனர். எலிசபெத் எலீனாவின் தலையை கோடியபடி சொன்னாள், எலீனா, பாரு, இந்த மரம், இந்த செடி எல்லாம் நம்ம குடும்பம். மனுஷங்க நம்மள வெறுக்கலாம், ஆனா இந்த வனம் நம்மை ஒரு காலும் கைவிடாது. இதுதான் நம்மை காப்பாற்ற கவசம். எலீனாவின் முகம் ஒரு முதிர்ந்த ஞானியைப் போல தெளிந்திருந்தது. மெல்ல தன் தாயின் பக்கம் திரும்பியவள் மிகவும் நிதானமான குரலில் பேசத் தொடங்கினாள். அம்மா, நம்ம வம்சம் எங்களோட முடிய போகுதுமா? எலிசபெத் திடுக்கென்று போனாள். தன் மகளிடமிருந்து இப்படி ஒரு வார்த்தையை அவள் எதிர்பார்க்கவே இல்லை. ஒருவித பதற்றத்துடன் எலீனாவின் கைகளை பற்றிக் கொண்டாள். எலீனா, ஏன் இப்படியெல்லாம் பேசுற? என்னாச்சு உனக்கு? அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது. நாம இப்பதான் எல்லா பிரச்சனையில இருந்தும் தப்பிச்சு வந்திருக்கோம். இனிமே நமக்கு எதுவுமே ஆகாது என்று எலிசபெத் அவசர அவசரமாக சொன்னாள். ஆனால் எலீனாவிடம் எந்த பதற்றமும் இல்லை. இல்லம்மா, எனக்கு சொல்லிட்டாங்க, நம்ம வம்சம் அழிய போகுது. எலிசபெத் திகைத்து போனாள். அவளுக்குள் பயம் மெல்ல தலை தூக்கியது. எலீனா, என்ன சொல்ற நீ? உனக்கு யார் இதையெல்லாம் சொன்னது? யாராவது உன்கிட்ட பேசினாங்களா என்று எலிசபெத் மிரட்சியுடன் கேட்டாள். அதற்கு பதில் சொல்லவில்லை. அவளது பார்வை அங்கிருந்த மரம், தழுவிச் செல்லும் காற்று மற்றும் மெல்ல அசையும் ஏரி நீர் என அந்த பரந்த வனத்தை சுற்றி வந்தது. அந்த பரந்த வனமே அவளுக்கு அந்த உண்மையை ரகசியமாக சொன்னது போல தெரிந்தது. அவள் எலிசபெத்தின் கண்களை ஊடுருவி பார்த்துவிட்டு மீண்டும் மௌனத்தில் ஆழ்ந்தாள்.